அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுஜா. எனக்கு தற்போது 24 வயது ஆகிறது. நான் குமரி மாவட்டம் இறச்சகுளம் பகுதியை சேர்ந்தவள். எனக்கும் குமரி மாவட்டம் இரணியல் ஆழ்வார்கோவில் நாத்தன்விளை பகுதியை சேர்ந்த 33 வயதான வடிவேல் முருகன் என்ற கட்டிட தொழிலாளியுடன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. நான் திருமணத்திற்கு முன்பே ஒரு வாலிபரை காதலித்தேன். ஆனால் அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக அவரை விட்டு பிரிந்துதான் தற்போது வடிவேலு முருகனை நான் திருமணம் செய்து கொண்டேன். திருமணமான புதிதில் என்னுடைய கணவரான வடிவேல் முருகன் என்னை பல இடங்களுக்கு அழைத்து சென்றார். என் மீது ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருந்தார். நான் கேட்ட எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்தார். எனக்கு நிறைய புடவைகளையும் வாங்கி கொடுத்தார். என் மீது ரொம்ப அன்பாகவும் இருந்தார். அதன் பிறகு நான் என் கணவனிடம் என்னுடைய முன்னாள் காதல் குறித்து நான் தெரிவித்தேன். நான் திருமணத்திற்கு முன்பே ஒருவரை காதலித்ததாகவும் அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அவரை விட்டு பிரிந்து விட்டதாகவும், ஆனால் தற்போது அவருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும், உங்களை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறதும், நீங்கள் எனக்கு கணவனாக வருவதற்காக தான் நான் காத்திருந்தேன் போலென அவர் மீது நான் அன்பையும் பொழிந்தேன். என்னுடைய அன்பான வார்த்தைகளை கேட்டு அவரும் மயங்கி என்னுடைய முன்னாள் காதல் குறித்து அவர் பெரிதாக கண்டுகொள்ளவும் இல்லை. என்னையும் அவர் ஏற்றும் கொண்டார். நீ எனக்கு உண்மையாக இருக்கிறாய் என்று சொல்லி அவர் சந்தோஷமும் பட்டார். இப்படியே எங்களுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது. ஆனால் திருமணமான ஒரு சில நாட்களுக்கு பிறகு என்னுடைய கணவனுக்கு திடீரென அடிக்கடி வயிற்று வலியும் வந்தது. நான் அவரிடம் கேட்டதற்கு எனக்கு இப்படி அடிக்கடி வரும், இது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்றும் கூறினார். என்னுடைய கணவருக்கு வயிற்று வலி வரும்போதெல்லாம் அவர் மருத்துவரிடம் செல்ல மாட்டார். தக்கலில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் கடைக்கு சென்று டானிக்கை வாங்கி வந்து அடிக்கடி குடித்து அதனை சரி செய்தும் கொள்வார். ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் அவர் மருத்துவமனைக்கு போவார். நான் தான் அவருக்கு அந்த மருந்தை அவருக்கு தினமும் இரவு கொடுத்து வந்தேன். திருமணமான புதிதிலேயே அவருக்கு இந்த வயிற்று வலி இருப்பது எனக்கு தெரிய வந்தது. அவருக்கு எப்போதெல்லாம் வயிற்று வலி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நாங்கள் கணவன் மனைவி உறவில் ஈடுபட மாட்டோம். அன்றெல்லாம் நாங்கள் தனித்தனியாக தான் தூங்குவோம். இப்படி அவருக்கு பெரும்பாலும் அடிக்கடி வயிற்று வலி வரும். அதனை நான் அவர் மீது இருந்த அன்பின் காரணமாக அதனை நான் பெரிதுபடுத்தவும் இல்லை. இப்படியே எங்களுடைய நாட்களும் சென்று கொண்டிருந்தது. திருமணத்திற்கு பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு எனக்கு திடீரென என்னுடைய முன்னாள் காதலிலிருந்து ஃபோன் காலும் வந்தது. நான் அப்போது அதனை அட்டன் பண்ணவில்லை. நான் அப்போது என்னுடைய வீட்டில் ஏது வேலையாக இருந்தேன். அப்போது திடீரென என்னுடைய மொபைலை பார்க்கும்போது இவன் ஏன் இதற்கு கால் செய்கிறான், என்ன ஏதுன்னு தெரியவில்லை என்று மறுபடியும் நானும் அவனுக்கு கால் செய்து பேசினேன். அப்போது என்னுடைய குரலை கேட்டதும் அவன் அழுது விட்டான். நான் உன்னை மறக்க முடியவில்லை, நான் உன்னை பிரிந்தது என்னுடைய தவறு எனவும், நான் உன்னை உயிராக காதலித்தேன், ஆனால் நான் பெரிய தவறை செய்துவிட்டேன் எனவும் என்னிடம் மன்னிப்பும் கேட்டான். நானும் அவனை உயிருக்கு உயிராக காதலித்ததால் அவன் அழுததும் என்னுடைய மனம் மாறி நானும் அவனுக்கு ஆறுதலாக பேச ஆரம்பித்தேன். நடந்துவிட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது என அவனுக்கு நான் ஆறுதலாக கூறினேன். அவனும் அன்று ஃபோனை வைத்து விட்டான். அதன் பிறகு மீண்டும் மீண்டும் எனக்கு ஃபோன் செய்து என்னுடன் பேசவும் ஆரம்பித்தான். நானும் அவனுடன் பேசவும் ஆரம்பித்தேன். இப்படியே எங்களுக்குள் முன்னாள் காதல் மீண்டும் மலர ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் என்னுடைய காதலன் என்னை திருமணம் செய்து கொள்ளவும் ஆசைப்பட்டான். எனக்கும் அவன் மீது காதல் ஏற்பட்டதால் அவனை நானும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன். இதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்னுடைய கணவனுக்கு அடிக்கடி வயிற்று வலி வருவதால் அவரால் தாம்பத்திய உறவில் சரியாக ஈடுபடவும் முடியவில்லை. இப்படியே என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடிக்கவும் விரும்பவில்லை. அதனால் நான் என்னுடைய முன்னாள் காதலனை மறுபடியும் திருமணம் செய்து கொள்ள நானும் சம்மதம் தெரிவித்தேன். என்னுடைய காதலன் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறினான். நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். இதற்காக என்னுடைய கணவனை நான் விவாகரத்து செய்வதாகவும் கூறினேன். ஆனால் அதை கேட்டதுமே என்னுடைய காதலன், உன்னுடைய கணவனை நீ விவாகரத்து செய்ய வேண்டாம், நீ உன்னுடைய கணவனை விவாகரத்து செய்வதாக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கானது ஓரிரு ஆண்டுகள் நடக்கும். இதனால் நாம் ஒன்றாக சேர முடியாது. அதனால் நாம் விவாகரத்து கோர வேண்டாம், அதற்கு பதிலாக உன்னுடைய கணவனை நாம் கொலை செய்து விடலாம் எனவும் கூறினான். இதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதன் பிறகு என்னுடைய முன்னாள் காதலின் ஏற்பட்ட காதலின் காரணமாக நான் அதற்கு சம்மதமும் தெரிவித்தேன். அதற்காக என்னுடைய கணவனை எப்படி கொலை செய்யலாம் என நாங்கள் இருவரும் தினமும் வாட்ஸ்அப்பில் திட்டம் தீட்டியும் வந்தோம். அப்போது தான் எனக்கு ஒரு திடீரென ஒரு யோசனையும் வந்தது. என்னுடைய கணவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வயிற்று வலியை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நாங்கள் திட்டமிட்டோம். நான் என் காதலனிடம் சொன்னேன், என் கணவனுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும், அவர் மருத்துவமனைக்கு செல்ல மாட்டார், மெடிக்கலில் சென்று தான் மருந்து வாங்கி வந்து சாப்பிடுவார், அந்த மருந்தை நான் தான் கொடுப்பேன், அதனால் அந்த மருந்தில் வேறு எதையாவது நாம் கலந்து கொடுத்து என் கணவனை கொலை செய்து விடலாம் என நான் கூறினேன். அதற்கு என் கணவனும் சம்மதம் தெரிவித்து அவன் என்னுடைய கணவன் கொடுக்கக்கூடிய மருந்தில் கலப்பதற்காக ஸ்லோ பாய்சனிங் வாங்கி கொடுத்தான். இதனால் நான் என் கணவனுக்கு தெரியாமலேயே அந்த மருந்தை நான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கவும் ஆரம்பித்தேன். வயிற்று வலிக்காக அந்த மருந்தை சாப்பிட்டு வந்த என்னுடைய கணவனின் உடல்நிலை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகியது. சில நாட்கள் அவர் திடீரென வீட்டிலேயே மயங்கியும் விழுவார். வேலைக்கு செல்வதாக சென்றாலும் கூட அந்த இடத்தில் கூட தனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால் வேலையே செய்ய முடியவில்லை என வீட்டிற்கும் வந்து விடுவார்.
இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அந்த மருந்தை அடிக்கடி எடுத்துக்கொண்டதால் என்னுடைய கணவனின் உடல்நிலை ரொம்ப மோசமாக மாறியது. இதனால் அவரால் வேலைக்கு செல்லக்கூட முடியாத நிலையும் ஏற்பட்டது. இதனால் அவர் வேலைக்கு செல்லாமலேயே வீட்டிலே தான் இருந்தார். அப்போதுதான் அவருக்கு நான் முன்னாள் காதலனுடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்தது. அதற்கு காரணம், முன்பெல்லாம் நான் என்னுடைய காதலனிடம் தொடர்பு இல்லாததால் நான் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். இப்போது நான் என்னுடைய காதலனுடன் தொடர்பில் இருந்ததால் அடிக்கடி செல்போனில் பேசுவதும் சேட் செய்வதுமாக இருந்தேன். வீட்டில் இருந்து என்னுடைய கணவன் இதனை கண்காணித்தார். ஏற்கனவே நான் என் கணவனிடம் சொல்லியிருந்தேன், நான் எனக்கு முன்னாள் காதலன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் நான் இப்போது எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று நான் கூறியிருந்தேன். இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கு என் மீது என்னுடைய நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் அவர் திடீரென நான் பாத்ரூம் சென்ற சமயத்தில் என்னுடைய செல்போனை எடுத்து பார்த்திருக்கிறார். அதில் நான் என்னுடைய காதலனுடன் பேசிய அந்த உரையாடல்களையும் வாட்ஸ்அப் சேட்டையும் பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். காரணம், அதில் நானும் அவனும் போட்டிருந்த திட்டம் அனைத்தையும் என் கணவன் கேட்டும் விட்டார். நாங்கள் உரையாடிய அந்த வாட்ஸ்அப் சேட்டையும் பார்த்து விட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த என் கணவன் உடனடியாக அந்த ஆடியோக்களையும் நாங்கள் பேசிய அந்த சேட்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு உடனடியாக இரணியல் காவல் நிலையத்துக்கு சென்று என் கணவன் எங்கள் மீது புகாரும் அளித்தார். என் கணவன் போலீசாரிடம் கொடுத்த அந்த வாட்ஸ்அப் சேட்டில் இதுதான் இருந்தது. நான் என் காதலிடம் கேட்கிறேன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் செக் பண்ணும்போது டேப்லெட் சாப்பிட்டுருக்குன்னு தெரியாதுல என்று கேட்கிறேன். உடனே என்னுடைய காதலன் சொன்னான், எது வந்தாலும் மருந்து மேலே நாம் போட்டுடலாம் என்றும் கூறினான். நான் உடனே, இப்போ வேற எல்லா இடத்துலையும் காதலன் காதலி கொலை பண்ணுறான், காதலி காதலனை கொலை செய்கிறான், இப்படி தான் நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் இதையும் அந்த மாதிரி போலீஸார் விசாரிச்சிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உடனே என்னுடைய காதலனும் ஆமாம் அதை பார்த்தாலும் எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு அவனும் சொல்கிறான். உடனே நான் சொல்கிறேன், அந்த மருந்தை சாப்பிட்டதுமே கொஞ்சம் நேரம் அவன் தலை சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரியாக இருந்தான், ஆனால் மயங்கலை அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே என்னுடைய காதலன் சொல்கிறான், கண்டினியூவாக இப்படியே பண்ணிக்கிட்டே இரு, இதை கண்டினியூ பண்ணால் தான் அவனுக்கு கான்ஷியஸ் இல்லாமல் ஆகும். அவன் ரொம்ப பண்ணான்னா எல்லாத்தையுமே சேர்ந்து கலத்து கொடுத்துடு, மொத்தமாக அவன் போகட்டும், வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய காதலனும் பேசிய அந்த உரையாடலை என்னுடைய கணவன் அதில் போலீஸாரிடம் அந்த வாட்ஸ்அப் சேட்டையும் ஒப்படைத்தார். ஆனால் போலீஸாரோ எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தாமதம் செய்தனர். இதனால் வேறு வழி இல்லாமல் என் மீது இருந்த கோபத்தினாலும் ஆத்திரத்தின் காரணமாக நடந்த அனைத்து விஷயங்களையும் என் கணவன் வீடியோவாக பதிவு செய்து அதனை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு விட்டார். அந்த வீடியோவில் என்னுடைய கணவனான வடிவேலு பேசியிருப்பது என்னவென்றால், எனக்கும் இறச்சக்குளம் பகுதியை சேர்ந்த பெண்ணுக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கல்யாணம் நடந்தது. திருமணத்திற்கு பின் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் அவள் நடித்து கொண்டு இருக்கிறாள் என்பது பிறகுதான் எனக்கே தெரிய வந்தது. என் மனைவி கல்யாணத்திற்கு முன்பே ஒருவரை காதலித்திருக்கிறாள். அவள் செல்போனை எதேச்சியாக நான் பார்த்தபோதுதான் இப்போதும் அந்த காதலுடன் அவர் தொடர்பில் இருப்பது எனக்கு தெரிய வந்தது. அந்த தொடர்பை வலுப்படுத்த ஸ்லோ பாய்சன் கொடுத்து என்னை கொல்ல பார்க்கிறார்கள். அதற்கான சாட்சிகள் என்னிடம் இருக்கிறது. அதை பார்த்ததால் தான் நான் இப்போதே உயிருடன் இருக்கிறேன். இல்லாவிட்டால் ஸ்லோ பாய்சன் கொடுத்து என்னை எப்போவோ கொன்றுவிட்டு தற்கொலை செய்ததாகவும் சொல்லியிருப்பார்கள். இல்லாவிட்டால் அந்த மருந்தின் வீரியத்தில் நான் ஏதாவது விபத்தில் கூட சிக்கி இறந்து இருப்பேன். ஆனால் இது எதுவுமே நடக்காதது போல என் மனைவியும் இருக்கிறாள். இது குறித்து நான் போலீசிலும் புகார் தந்திருக்கிறேன். போலீசார் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. ஏன் என்றும் எனக்கு தெரியவில்லை. போலீசார் நடவடிக்கை எடுத்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த வீடியோவில் அவர் கூறியிருந்தார். எத்தனையோ இடங்களில் தகாத உறவுக்கு இடையராக இருக்கும் கணவனை மனைவிமார்களை திட்டமிட்டு கொலை செய்தும் இருக்கிறார்கள். கூலிப்படையை வைத்து கூட கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் வடிவேலு விஷயத்தில் அவர் முன்கூட்டியே தன்னுடைய மனைவியின் திட்டத்தை அறிந்து தன்னுடைய உயிரையும் காப்பாற்றி கொண்டார். அவரும் சுதாரித்து கொண்டார். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.